வணக்கம். எண்கணித ரீதியாக பலன் பார்த்துருக்கேன். அதாவது நியூமராலஜி படி ஒருவருடைய பிறந்த தேதி பிரகாரம், அதாவது 7 தேதி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடியது 8ஆம் தேதி. 8ஆம் தேதி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? 8, 17, 26. பொதுவாகவே 8 சனியோட ஆதிக்கம் பெற்ற ஒரு எண். இந்த எண்ணில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சாதனையாக இருக்கிறாங்க. போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்காங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அந்த தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி முன்னுக்கு வரக்கூடியவங்க இந்த 8ஆம் தேதி பிறந்தாங்க. 8, 17, 26 பிறந்தவங்க மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்காங்க. போராடி கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிப்பாங்க. சனியோட ஆதிக்கம் பெற்ற நண்பராக இருக்குது. வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாகவும் இருக்குது, தேவியில் பிறந்தவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் வந்து இவர்களுக்குரிய வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா கருப்பணசாமி வழிபாடு, முனியப்ப சாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, பைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்குது. இந்த 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்து மெயின் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப சிரமப்பட்டாலும் 40 வயதுக்கு பிறகு மிகவும் முன்னேற்றமான வாழ்க்கை தரத்தில் வந்து இருக்கிறாங்க. வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையுது. போராடி சாதித்தவங்க எல்லாமே 8ஆம் தேதி பிறந்தவங்க தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்பர் வந்து பாசிட்டிவான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 5. அதாவது வந்து கூட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து 4ஆம் தேதி பிறந்தவங்க 1, 4, 5 இந்த மாதிரி தேதியில் பிறந்தவங்களும் கூட்டாளிகளாக வராங்க. இந்த நம்பரை பிறந்தவங்களும் உங்களுக்கு நல்லா உதவிகளை செய்கிறாங்க. சரிங்களா? அதனால் வந்து 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு மிகவும் சிறப்பான உதவிகளை செஞ்சு வராங்க. சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகாத நாள்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே 8ஆம் தேதி பிறகு 8ஆம் நம்பர் ஆகாது தான். ஆனால் இவங்களுக்கு ஆகக்கூடிய எண் வந்து பார்த்திங்கன்னா 5 தான். பாசிட்டிவான நம்பர் 5 தான். சரிங்களா? இவங்க வந்து குறிப்பாக வந்து முன்னோர்கள் வழிபாடு செய்வது நல்லது, பிராணிகளுக்கு உணவு அளிப்பது நல்லது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனியோட ஆதிக்கம் பெற்ற நம்பரான அஷ்டமி. சரிங்களா? அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். 8ஆம் தேதி பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் வந்து, அதாவது இன்ஃபினிட்டி சொல்லுவாங்கள்ல, முடிவில்லாதது, திரும்ப அதே வந்துடும். ஆனால் இன்ஃபினிட்டி நம்பர்ஸுங்கிறது 8, ட்ரிபிள் 8 இந்த மாதிரி நம்பர்லாம் வந்து இன்ஃபினிட்டியில் வந்து நம்ம பார்க்குறது மூலியமாக மிகப்பெரிய நன்மையில் ஏற்படுது. ஏஞ்சல் நம்பர் 888க்கு மிகவும் சக்தி வாய்ந்த பவராக இருக்குது. 8ஆம் எண்ணுங்கிறது அதாவது அஷ்டத்திக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அஷ்ட பைரவர் சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் வந்து அதாவது அஷ்டத்திற்கு பாலகர் சொல்லுவாங்க. திசைகள் 8ம்பாங்க. சரிங்களா? தீவிரம் வந்து 8ஆம் தேதி அஷ்டமி தீதிம்பாங்க. அதான் 8க்கு மிகவும் நல்ல பலன் இருக்குது. அதனால் வந்து 8ஆம் தேதி பிறந்த டைமில் கவலைப்படாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உங்கள் பெயரை 5ஆம் நம்பரை மாற்றிக்கிட்டீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. பொருளாதாரத்தை ஏற்றம் பெறுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனையும் முன்னோர்கள் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.